காலமும் இது. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து கல்வினா என்னன்னே தெரியாதவங்க, கள்ளச்சாராயம் காட்சி அமைச்சரானவங்க, மணல் கடத்தல் கடைச்சி அமைச்சரானவங்க, சென்னையில தண்ணி லாரியை வச்சு தண்ணி வித்து அமைச்சரானவங்க, அரசியல்லே தூய்மை நேர்மைனா என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அதனால தான் அவங்கள்ட்ட சேலஞ்சே பண்ணேன். திமுக தொண்டர்கள் எத்தனையோ குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகள் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். சரி, நீட் வேண்டானா திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு திமுகவுடைய தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இலவசமா மருத்துவ சீட்டு கொடுப்பேன்னு சொல்லுங்க, நானும் நீட்டு வேண்டாம் உங்களோட சேர்ந்து. ஜெகத்ரட்சகன் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி, திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி, நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 முறை திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணன் ஏவாவேல் அவர்களுடைய தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய வளாகத்தை 2 முறை கடந்த 2 ஆண்டுகளிலே திறந்து வைத்திருக்கின்றார். இவர்கள் இதுதான் நீட்டை ஒதுக்கிற லட்சணம் ஐயா. இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு டொனேஷன் மூலமாக, கேபிடேஷன் ஃபீஸ் மூலமாக 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடிக்கு சீட்டு விற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட் வேண்டாம், நீட் ஒழிப்பு, நீட் எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை போடுறாங்க. இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு பித்தலாட்டம் செய்கின்றார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் ஐயா. தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். 1 வருஷம் கொடுக்கல, 2வது வருஷம் முடியும் பொழுது செப்டம்பர் மாசத்திலிருந்து 1000 ரூபாய் அனுப்பிச்சாங்க. அதிலும் 50% பெண்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள். இந்த 1000 உங்களுக்கு வராது. இன்னைக்கு பெண்கள் கோபமா இருக்கிறாங்க. அண்ணா என்னென்ன மெசேஜ் வந்துச்சு, பணத்தை காணாம், நீ எழுதி வாங்கிட்டு போன 1000 ரூபாயை காணாம். இன்னைக்கு இந்த பெண்கள்கிட்ட மறுபடியும் ஒரு புதிய பையன் சொல்றாங்க, அம்மா யாருக்கு வரலையோ திமுக மாவட்ட செயலாளர் போய் ஒரு மனு எழுதி கொடுங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுத்துறோம். பாத்தீங்களா, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நீங்க சம்பந்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2019 கடன் தள்ளுபடி, 2021 கடன் தள்ளுபடி, 2019 நீட் ஒழிப்பு, 2021 சட்டப்பேரவை தேர்தல் நீட் ஒழிப்பு, 2024 பாராளுமன்ற தேர்தல் விடுபட்ட 50% பெண்களுக்கு 1000 இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகின்றார், நம்ம திமுக மாவட்ட செயலாளர் அரசு அதிகாரிகளா, அவங்ககிட்ட போய் நீங்க எழுதி கொடுத்துருங்கம்மா, நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தல் எம்பி ஜெயிச்ச உடனே உங்களுக்கு கொடுத்துடலாம். இதே உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னாரு, சகோதரிகளே தாய்மார்களே நகையை கொண்டு அடமான வைங்க, நகையை கொண்டு அடமான வைங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நகை கடன் தள்ளுபடி பண்றோம். தமிழகத்திலே 46 லட்சம் சகோதரிகள் நகையை கொண்டே அடமானம் வச்சுங்க. 46 லட்சம் சகோதரிகள் தாய்மார். தள்ளுபடியானது 13 லட்சம். 46 லட்சத்துல தள்ளுபடியானது 13 லட்சம், 30% குறைவு. இன்னைக்கு அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு விடுபட்டு போன மகளிர் கவலைப்படாதீங்க, நாம எம்பி ஜெயிச்சோன்னே 1000 ரூபாய் கொடுத்துறோம். ஐயா 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நான் இன்னைக்கு உங்க செய்யாறிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொத்த தேர்தல் வாக்குறுதி 295. பாரதிய ஜனதா கட்சி 2019 தேர்தல் வாக்குறுதி நாம் கொடுத்தது 295 நாம கொடுத்தது ஐயா. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 511 ஐயா. 511 தேர்தல் வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். 511 தேர்தல் வாக்குறுதி யாருக்காச்சும் நேரம் இருந்துங்க ஐயா. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் செல்போன் இருக்குது. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்க செல்போன்ல டவுன்லோட் பண்ணியோ அல்லது ஏதாச்சும் ஒரு இடத்துல புக் இருக்கு எடுத்து பார்த்து ஒன்னா நீங்க டிக்கு போட்டுக்கிட்டு வாங்க. 20 தேர்தல் வாக்குறுதியை கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை. 511ல 20. இன்னைக்கு திமுக காரங்க தலைவர்கள் வாய்க்கிலேயே பேசுறாங்க. 295 தேர்தல் வாக்குறுதியை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நான் அரசியலை விட்டு சென்று விடுகின்றேன். சவால்
இதுதான் மோடியினுடைய கேரண்டி. 295 செஞ்சிட்டோம், 295 பண்ணியாச்சு. 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 295 செய்து முடித்துவிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கு. திமுக காரங்க இதை பார்க்கறாங்க, திமுக அமைச்சர்கள் இதை பார்க்கறாங்க, திமுக செய்தி தொடர்பாளர்கள் பார்க்கறாங்க. அண்ணாமலை சொல்லிட்டாரு, பிஜேபி தேர்தல் வாக்குறுதியை வாங்கி ஒன்னொன்னா பண்ணட்டுங்க ஐயா. ஐயா, நாம தேர்தல் வாக்குறுதி பாலம் கட்டுறோம், ரோடு போடுறோம், டிச்சு பறிக்கிறோம், இதெல்லாம் நாம சொல்லிங்க ஐயா. நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் கடுமையான வாக்குறுதிகள். அவ்வளவு எளிதாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுங்க ஐயா. கடினமான வாக்குறுதி. சில தேர்தல் வாக்குறுதி நான் படிச்சு காட்டுறேங்க ஐயா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவத்துறைக்காக தனியாக அமைச்சரவை ஆரம்பித்து மீனவர்களுக்காக மத்திய சம்பத்த யோஜனா என்கின்ற திட்டத்துக்காக 10,000 கோடி ரூபாய் அறிவிப்போம். நம்ம தேர்தல் வாக்குறுதி 2019 வாக்களிச்சு மே மாசத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி கட்டளை அமைச்சு வச்சீங்க. இந்த திட்டத்தை செப்டம்பர் மாசம் 2020 நிறைவேற்றி விட்டோம். ஐயா, எல்லா வாக்குறுதி எவ்வளவு கஷ்டமான வாக்குறுதின்னு படிக்கிறேங்க ஐயா. மிச்ச வாக்குறுதி நான் படிக்கல. ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிநீர் பைப்பு மூலமாக கொண்டு வருவோம். தேர்தல் வாக்குறுதி ஆகஸ்ட் 2019 திட்டத்தை அறிவித்தோம். நாம் திட்டத்தை அறிவித்த பொழுது இந்தியாவுடைய கிராமப்புற பகுதியிலே மொத்த குழாய் இணைப்பு 17% ஐயா. ஆகஸ்ட் 2019 அறிவிச்சோம். இன்னைக்கு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 73% வீடுகளுக்கு தண்ணீர் குழாய் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றோம். ஜல் ஜீவன் திட்டம். ஒரு கனெக்ஷனுக்கு 8,000 ரூபாய் செலவு பண்றாங்க ஐயா மோடி ஐயா. பழங்குடியினத்திற்கு அரசியல் அங்கீகாரம், பொருளாதார மேம்பாட்டுக்காக பாடுபடுவோம். தேர்தல் வாக்குறுதி. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அரசியல் அங்கீகாரம் ஒரு பழங்குடி இனத்தினுடைய சகோதரியை கொண்டு வந்து அமர வைத்து காட்டினோம். தேர்தல் வாக்குறுதியின் படி பழங்குடியின மக்களுக்காக அவருடைய மேம்பாட்டத்திற்காக 2023 ஆண்டு நவம்பர் மாசத்துல 24,000 கோடி பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கி இருக்கின்றோம். பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்போம். 2019 தேர்தல் வாக்குறுதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம். 10,000 புதிய விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கத்தை உருவாக்குவோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2023 ஆண்டு ஜூலை மாதத்திலே 10,000 விவசாயிகள் உற்பத்தி நிலையங்களை அமைத்து காட்டியிருக்கின்றோம். இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்பிற்காக ட்ரிபிள் தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் 2 மாசத்திலே ஜூலை 2019 ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கொண்டு வந்து நாம் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கின்றோம். பெட்ரோலில் 10% எத்தனாலை கலந்து பெட்ரோலுடைய விலையை குறைப்பதற்கு பாடுபடுவோம். இன்னைக்கு தேதியில 16% எத்தனால் பெட்ரோலிலே கலந்திருக்கின்றோம். சொன்ன தேர்தல் வாக்குறுதியை செய்து காட்டியிருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம். செப்டம்பர் 2019 அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் 60 ஆண்டுக்கு மேலே வருவதற்காக அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கின்றோம். நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சரகத்தை உருவாக்குவோம். 2019 ஆட்சிக்கு வந்தவுடன் நீர் மேலாண்மைக்காக தனி அமைச்சரவை உருவாக்கி காட்டியிருக்கின்றோம். ஆர்டிகல் 370 நீக்குவோம். ஆகஸ்ட் மாசத்துல 2019 ஆர்டிகல் 370 நீக்கி காண்பித்திருக்கின்றோம். அயோத்தியாவிலே ராமர் கோவிலை கட்டி முடிப்போம். ஜனவரி 22, 2024 ராமர் கோவிலை கட்டி குழந்தை ராமர் கோவிலுக்கு சென்றிருக்கின்றார். ஐயா, நம்முடைய 295 வாக்குறுதியில கடினமான 12 வாக்குறுதியை நான் படிச்சு காட்டியிருக்கிறேன் ஐயா. 295 வாக்குறுதியும் நேருக்கு நேராக பேசுவதற்கு எங்களுடைய சகோதரர் அஸ்வத்தாமன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தயாராக இருக்கின்றார். 295 பேசுவார். திமுக காரன் 99% நிறைவேற்றி விட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றீர்கள். உங்க கட்சியிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் அனுப்பி சகோதரர் அஸ்வத்தாமன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வருவார். திமுக இருந்து யாராச்சும் ஒருத்தர் வாங்க. உங்க 511 தேர்தல் வாக்குறுதி புக் எடுத்துட்டு வாங்க. 295 தேர்தல் வாக்குறுதி புக்கு அண்ணாமலை அவர்கள் சார்பாக கட்சியின் சார்பாக அஸ்வத்தாமன் வருவாங்க. அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் உண்மை பேசக்கூடிய அரசியல் கட்சி எது, பொய் பேசக்கூடிய அரசியல் கட்சி எது.
இதை விட நான் உங்கள்கிட்ட எதிர் சொல்ல விரும்பலைங்க ஐயா. 2024க்கும் நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறோம். 21 வயசு, இந்த தம்பி காலேஜில் படிக்கிறார், இந்த ஐயா விவசாய வேலை பார்க்கிறார், விவசாயம் பண்றார். இவங்க 2 பேரும் என்னங்க ஐயா பண்ணாங்க? திமுக காரங்க மாதிரி மணல் கடத்துறாங்களா, கள்ளச்சாராயம் வித்தாங்களா, இல்ல சந்துக்கடையில் கஞ்சா வித்தாங்களா, இல்ல இன்னொருத்தர் நிலையத்தை பட்டா போட்டு ஏமாத்தி வித்தாங்களா, இல்ல வீடு பூந்தி யாரையாச்சும் அடிச்சாங்களா? இவங்க 2 பேரும் இவர்களுடைய சொந்த நிலத்தை, பாசன வசதி இருக்கக்கூடிய நிலத்தை சிப்காட் அமைப்பதற்கு கொடுக்க மாட்டோம் என்று 200 நாட்களுக்கு மேலாக போராடியவர் இல்லையானே, 200 நாட்களுக்கு மேலாக போராடியவர். இந்த பகுதியை சார்ந்த 6 விவசாயி பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக களத்தில் இறங்குச்சு. எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தோம். உடனடியாக நீங்கள் இவர்களை விடுவிக்கவில்லை என்றால் நாங்கள் களத்திலே குதிக்க வேண்டி வரும் என்கின்ற நிர்பந்தத்தை கொடுத்த பிறகு முதலமைச்சர் ஏடிஎம் வேலு இவங்கெல்லாம் சேர்ந்து இவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டா சட்டத்தை அதன் பிறகு ரத்து செய்தார்கள். சகோதர சகோதரி, இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்பாங்க? இன்னைக்கு நம்முடைய யாத்திரையில பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய 2 விவசாய பெருமக்களுக்கு, இந்த தம்பி சின்ன வயசு தான் இருந்து விவசாயத்தின் மீது மாறவும் இருக்கக்கூடிய தம்பி, அடுத்த கட்டமாக உங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு தம்பி படிச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உயர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த செலவுல எல்லா வழக்கையும் நீக்கி கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி செய்யாறிலே என் மண் என் மக்கள் யாத்திரையில இந்த 2 விவசாய சகோதரர்களுக்கும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம். எங்களுடைய செலவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வக்கீல் உயர் நீதிமன்றத்துக்கு போறோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், வக்கீல் ஃபீஸ் எவ்வளவா இருந்தாலும் நாங்கள் கொடுக்கிறோம். உங்கள் மீது சம்பந்தப்பட்டமாக போதப்பட்ட வழக்கை நீக்கி கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு என்கின்ற உத்தரவாதம் 2 நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருந்து அளிக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, இந்த அற்புதமான யாத்திரை செய்யாறிலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறோங்க ஐயா, மோடி கேரண்டி சொன்னா செய்யும். 2024 நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த மறுபடியும் 3வது முறையாக அவரை ஆட்சி கட்டளை நீங்கள் அமர வைக்க வேண்டும். வளர்ச்சி அரசியலை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நாயகனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பாரத பிரதமரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் அளித்து நம்முடைய பாரதிய கிசான் சங்கம் நண்பர்கள் நிறைய தீர்மான கோரிக்கைகள் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக அவர்களுக்கு தெரியும் 10 தீர்மானம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, சர்க்கரை ஆலை, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கஷ்டமெல்லாம் படுறாங்க. குறிப்பாக கரண்ட் பில்லில் இருந்து அனைத்தும் கூட 10 அம்ச கோரிக்கையாக எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய கிசான் சங்கம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். நிச்சயமாக இதில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லோரையும் செல்ல முடியும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே கொண்டு வருகின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தை இங்கு இருக்கக்கூடிய பாரதிய கிசான் சங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய உத்தரவாதத்தை தெரிவித்து, அதே நேரத்தில் கரும்பிலிருந்து பயோ எத்தனால், இன்னைக்கு நம்மளாம் பாருங்க, கரும்பு போய் ஒரு ஆலையில போட்டுட்டு அவன் எப்போ காசு கொடுப்பான்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஐஐடி சென்னையில் இந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கரும்பிலிருந்து வரக்கூடிய பயோ எத்தனால எப்படி பெட்ரோலிலே கலந்து அதை எரிபொருளாக பயன்படுத்துவது. அது எந்த நேரமும் கூட அந்த கண்டுபிடிப்பு என்பது நம்முடைய மக்கள் பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு 16% எத்தனால் கலக்கிறோம் ஐயா. அது வந்துவிட்டால் கரும்புக்கு போய் யாரும் முன்னாடி கை கட்டி வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. கரும்பிலிருந்து வரக்கூடிய பயோ எத்தனால் எரிபொருளோடு பெட்ரோலோடு கலக்கப்பட்டு நம்முடைய எய்மங்க ஐயா 25% கொண்டு போகணும். பெட்ரோலுடைய எத்தனால் கலப்பிடம் என்பது 25% கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு 16% இருக்கும். இந்த பயோ எத்தனால் கரும்பிலிருந்து எடுக்கக்கூடியதை நாம் சாதித்து காட்டிவிட்டால் விவசாய பெருமக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை இருக்காது. இருந்தும் உங்களுடைய கோரிக்கை எடுத்து சென்று உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி அளித்து இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரை செய்யாறிலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு புதிய வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும் என்றால் அது செய்யாறில் தாங்க ஐயா வேளாண்மை கல்லூரி அமைக்கணும். செய்யாருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், புதிய வேளாண்மை கல்லூரியை செய்யாருக்கு கொண்டு வருவோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு அளித்துவிட்டு இந்த யாத்திரை அற்புதமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம்.
மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து, நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய சகோதரி கார்த்தியானி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளர் முன்னாள் தலைவர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கின்றார்கள். அண்ணன் மோகனம் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், அருள் அவர்கள், பூங்காவனம் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், ஏஆர் வேலு அவர்கள், கார்த்திக்குமார் அவர்கள், கண்ணன் அவர்கள், ரஷ்யா அவர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குமார் அவர்கள், ராஜி அவர்கள், நரசிம்மன் அவர்கள், சரவணன் அவர்கள், ஸ்ரீனிவாசன் அவர்கள், செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ். மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் யாத்திரை ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத பிரதமர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜெயா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.